வெல்கம் அல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம விசுவாசத்தை பற்றியும் தானியலை பற்றியும் கொஞ்சம் வாசித்து கொண்டு வருகிறோம். தானியலுடைய வாழ்க்கையை எப்படி ப்ரெசன்ட் டேக்கு நம்ம அப்ளை பண்ணுறது அப்படி என்பதை குறித்தும் படித்து கொண்டு வருகிறோம். இப்போ நம்ம கடைசியாக பார்த்தோம், ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டார். அந்த ராஜாவுக்கு திடீர்னு கர்த்தரை அந்த காரியத்தை செய்ய பண்ணினார். திடீர்னு அந்த சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தையும் விவரிக்கணும்னு சொல்லிட்டாரு. இது யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ராஜா கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு அவங்கள எல்லாரையும் வெட்டி போட சொல்லிட்டாரு. அவங்க சொல்கிறாங்க, என்ன சொன்னாலும் கேட்கல. அந்த காலத்து ராஜாக்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்மளுக்கு வரும். நம்மளுடைய ப்ராப்ளத்தை கேட்கறதுக்கு கூட யாரும் வரமாட்டாங்க. பட் இஃப் யூ ஹேவ் ஸ்டிக் டு யுவர் ஃபெய்த், யூ கேன் சால்வ் எ ப்ராப்ளம். அப்போ அந்த ராஜா ரொம்ப கோபம் கொண்டு தானியேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். அதாவது அவங்க நினைக்கிறதுபடி ஞானிகள், அந்த ஞானிகள் எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டான். ஆனால் இந்த ராஜா தான் இந்த ஞானிகள்லாம் வரணும்னு சொன்னது. ஏன்னா ஹீ தாட் இவங்களை யூஸ் பண்ணி தான் பெரிய காரியத்தை சாதிக்கலாம். எப்பவுமே ஒரு ராஜாங்கமும் எந்த ஒரு அரசாங்கமும் அல்லது எந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஆனாலும் சரி, தன்னை சுற்றி இருக்கிற மக்கள் நல்ல விஸ்டம் உள்ளவர்களாக இருந்தும் பார்ப்பாங்க. அது உலக பிரகாரமான விஸ்டம் உள்ளவர்களாக இருப்போம்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த ராஜா ரொம்ப அதிகாரமிக்க உள்ளவராக இருக்க அப்படினால், இவருக்கு எல்லாமே இருக்கிறபடினால் இவர் என்ன சொல்கிறாரு, he was given a dream by God which can be solved only by God. அப்போ தேவனோடு தொடர்புடைய ஒரு மனுஷனை தான் இதை கொண்டு சேர்க்க முடியும். இது அந்த ஆளுக்கு யாருக்கும் தெரியல. அதனால இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, அவங்களெல்லாம் எல்லாரையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிட்டார். அந்த காலத்தில் ராஜாங்க அப்படி தான் இருப்பாங்க. இங்கே நம்ம ஊரில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர்ஸோ பிரசிடென்ட்ஸோ அது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அங்கே நமக்கு அவங்க வச்சது சட்டம். ராஜாவா எலெக்ட் பண்ணப்படுறவன் மிகுந்த அதிகாரத்தோடு இருப்பார். ஒரே ஒரு ராஜா ஒருத்தர் தான் மிகுந்த அதிகாரம் உடையவராக இருந்தும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாத ஒரே ஒரு ராஜா இயேசு தான். சரி, இப்போ வாசிப்போம். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினாங்க. இப்போ அவனுக்கு தானியேலுக்கும் இவன் முதல்ல தானியேல் எதிரிகளை சம்பாதித்து வச்சுருப்பான். ஏன்னா ராஜபோஜனத்தை தின்னல, அவனுக்கு தனக்கு வேண்டிய ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டான். இதெல்லாம் அதுலேயும் எதிரிகள் உருவாகுவாங்க. இன்றைக்கி நம்ம ஊர்லேயும் அவன் பாரு, நம்ம சாப்பிட்ற சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறான், நம்மளோட கூட்டாளி இல்லை, இப்படிலாம் சொல்லி அந்த இடத்துல எதிரிகளை சம்பாதிப்பாங்க. இது மாதிரி அந்த காலத்துலேயும் இருந்தது, இப்போ இந்த காலத்துலையும் இருக்குது. அந்த மக்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தேவன் பேர் மட்டும் வைத்தால் போதும். கூட்டாளிகளோடு கலவ வேண்டாம். நேற்று கூட ஒரு சாட்சி பார்த்தேன், ஒரு நல்ல சாட்சி. ஒரு பெண்மணி, சின்ன பெண்மணி சொல்லுச்சு எப்படி அது பிராமண மார்க்கத்திலேருந்து வந்தபோது இயேசுவை தெரிந்து கொண்டு எப்படி கர்த்தர், அவங்க மீட்டிங் போல எதுவும் பண்ணல, கர்த்தர் பைபிளை வச்சு படித்து God touched her and saved her and put her in a very high spot அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும்போது கேட்கறதுக்கு ஆசையாக இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க உண்மையான இயேசுவின் அன்பையும், அவர் எப்படி கிரியை செய்கிறாரு, எப்படி ஒரு ஆளை உயர்த்துறாரு. முடியாதுன்னு சொல்கிறவருக்கு, உலகத்தில் முடியாதுன்னு சொல்லும்போது அவர் தான் செய்திருக்காரு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சாட்சியாக சொல்கிறாங்க. அது கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு.
இப்போ இப்போ தானியேலை கொலை செய்ய தேடினார்கள். 14வது வசனம். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். சின்ன மேட்ரு தான், சின்ன மேட்ரு தான். நம்ம ராஜாவோட கண்ணுக்கும் மற்றவங்களுக்கும் பெருசாக தெரிஞ்சு கனவை சொல்லலை, கனவோட அர்த்தத்தை சொல்லலை. அதனால ராஜா எல்லாரையும் கொலை செய்யும்படி சொல்லிட்டார். ரைட். தானியேல் ராஜாவின் இடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணுங்க, இவன் கர்த்தர் அவனோட இருக்கிறாரு, தானியேலோட இருக்கிறாரு. உடனே போய் அவன் கன்ஃபர்ம் பண்ணல ராஜாவை. ராஜாட்ட போய் டைம் கேட்குறான், நான் தேவனோட பேசணும். அவர் பேசும்போது உங்களுக்கே முதல்ல தெரியும், தேவன் ஒருத்தர் தான் இந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல முடியும். ஆகவே தேவனோட நான் பேசிட்டு வரேன், எனக்கு டைம் கொடு அப்படின்னு கேட்குறான், ராஜா கிட்ட கேட்குறாரு. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். இப்ப இந்த யூத புத்திரர்கள் தான் மற்றவங்களுக்காகவும் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரத்தில் போய் ஜெபம் பண்றாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கு காரியத்தை வெளிப்படுத்தும், இல்லாட்டி நாங்கள் எங்களை ஒண்டி இல்லை, எல்லாரையும் சேர்த்து கொண்டு வா. அப்போ கர்த்தரை நோக்கி ஜபிக்கும் போது கர்த்தர் பதில் கொடுக்குறாரு. அதான் சொல்கிறேன், தேவனுடைய வல்லமை மகா மகா பெரியது. அவர் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவராக இருக்கிறார், எல்லாத்துக்கும் மறைவாக வச்சிருப்பார். இன்னைக்கு கூட நான் என்னுடைய போர்ஷன் படிக்கல, மறைப்பொருளில் தான் வைக்கப்பட்டிருக்கோம். சில சமயத்தில் தேவன் தனக்கு பிரியமானவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுகிறார். இப்போ இந்த இடத்துல எல்லாரையும் காப்பாற்றணும், எல்லா மனுஷங்களையும் காப்பாற்றணும், அது ஒரு எண்ணம் தான் இருக்குது அவனுக்கு, தானியேலுக்கு. அப்போ தானியேல் போய் ஜெபிக்கிறான், ஆண்டவரே காரியத்தை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே கர்த்தர் அதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. படிமா 19வது வசனம். பின்பு காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. இதுதான் அவனுக்கு கர்த்தர் கொடுத்துக்க டேலண்ட்டு. முந்தின அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பாருங்க, அங்கே போட்டிருக்கோம். இந்த 4 வாலிபருக்கும் பாருங்க, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இப்போ இந்த கிஃப்ட் பயன்படுது. முதல்ல தேவன்கிட்ட தான் கிஃப்ட் வருது, அந்த கிஃப்ட் 4 வாலிபர்களுக்கு வருது. தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சமார்த்தத்தையும் கொடுத்தார். எல்லா வித லாங்குவேஜ்லையும் இவங்க எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. ப்ளஸ் அது ஒன்றும் இல்லாமல் அவங்களுக்கு இது தியானம், விஸ்டம், அறிவு. ஒரு காரியத்தை கொடுத்தோன்னே அதை கொடுத்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சிக்கிறது. நம்மளுக்கு சில சம்டைம்ஸ் நம்மளே யோசனை பண்ணுவோம், இது நமக்கு புரிய மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளம்னே புரிய மாட்டேங்குது. அப்படி இருக்குல்ல, அவங்களுக்கு சொன்னோன்னே புரிஞ்சுக்குவாங்க. அந்த அறிவையும் சாமர்த்தியத்தையும், அது எப்படி சால்வ் பண்ணுறது. ஒரு பசில் இருக்கும், அது எப்படி சால்வ் பண்ணுறது. நாட் பசில், நாட் எவ்ரி கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன், லைஃப் டிஃபிகல்ட். இது இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, அதை சால்வ் பண்ணுறதுக்கு தேவனுடைய கிருபை தான் வேணும், அவர்கிட்ட தான் ஆலோசனை வேணும். அதை கொடுக்குறாரு அவங்களுக்கு. கொடுத்துட்டு 4 பேர் கொடுக்குறாரு. தானியேலுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் என்னென்னு கேட்டால், சகலவித தரிசனங்களையும்
சொப்பனங்களையும் அறிகிறதுக்கு. அந்த gift வந்துருச்சு. அதனால் தானியேல் கொண்டு தான் பதில் போகுது. இப்போ now let us turn to second chapter, 19th verse. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். உள்ள வந்துச்சு. ஒன்றும் இல்லை, கனவை என்னன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அதோட அர்த்தத்தையும் சொல்லிட்டார். இதுதான் அவன் காண்ட கனவு. இந்த கனவை நான் தான் கொடுத்தேன். இந்த கனவை வச்சு தான் உன்னை உயர்த்த போகிறேன். நீ பதில் சொல்லு போ அவனுக்கு. ஆனால் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி அங்கே கர்த்தர் தானியேலுக்கு சொல்கிறார். சொன்ன உடனே அவனுக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். சரி, அந்த ஒரு மனுஷனால எத்தனை பேரும் காக்கப்பட்டார்கள். ஒன்று. ரெண்டாவது, அவன் தேவனை பிடித்து கொண்டதினாலே அவர் அவனுக்கு மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருந்தார். 2. ஓகே, அடுத்தது. பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். பார்த்தீங்களா, ராஜாவை வைக்கிறதும் ஒரு ராஜாவை எடுக்கிறதும், ஒரு அதிகாரியை வைக்கிறதும் ஒரு அதிகாரியை எடுக்கிறதும் யாரோட வேலை? தேவனுடைய வேலை. இன்னைக்கு நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம ஓட்டு போட்டு கொண்டாடுறோம். இல்லை, அதை ஆல்ரெடி டிசைட் பண்ணிடுறாரு. அவர் யார் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும்னு வைக்கிறாரு. அவங்களுக்கு தான் நம்ம அறியாமல் நம்ம ஓட்டு போடுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக காட் கண்ட்ரோல்ஸ் தி எர்த் பிகாஸ் எர்த் பிலாங்ஸ் டு ஹிம். இது தெரியாமல் நான் ஓட்டு போட்டேன் நீ ஓட்டு போட்டேன்னு நம்ம புறப்பிட்டு ஒன்றுமே கிடையாது. உங்களை அறியாமல் ஆக்சுவலாக நம்ம நினைப்போம் இந்த ஆள் தான் வரணும்னு நினைப்போம். இல்லை, அப்படியெல்லாம் வராது. கர்த்தருடைய சித்தமான உள்ள ஆட்கள் தான் அந்த இடத்துல வந்து உட்காரும். நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு ஆளுக்கு சப்போர்ட் எக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் வையை கொண்டு வந்து வைப்பார். ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு. இல்லை, கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறாரு, உன் ப்ரேயரை கேட்குறாரு. ஆனால் உனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல. அதனால கர்த்தருக்கு சொல்ல முடியாமல் அவர் வந்து வையை கொண்டு வந்து வச்சிட்டாரு. இந்த வையினால் தான் நீ போகிற. அதுதான் போட்டிருக்கீங்க. கர்த்தர் ராஜாக்களை வைக்கிறார், ராஜாக்களை தூக்கி அடிக்கிறார். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவாளி. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஞானம் இல்லாமல் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம இப்படி தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஞானம் உள்ளவர்களுக்கு ஞானி கிடையாது, அறிவு கிடையாது. இந்த மாதிரி இப்போ பண்ணும்போது ஒரு காரியத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஞானம் கிடையாது, அறிவு கிடையாது. இவங்கெல்லாம் போயிட்டு பிரச்சனையோடு மாட்டிக்குவாங்க. ஆனால் இதை கொடுக்கறது எங்க சோர்ஸ் வந்து கர்த்தர். வாட் வி ஹாவ் இஸ் அ ரிசோர்ஸ். ஒரு புக்கை படிக்கிறோம், அந்த புக்கிலேருந்து நாலேஜ் எடுக்கிறோம் நம்ம. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறேன். ஆனால் கர்த்தருடைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், நம்முடைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். அதுபடி நம்ம வெற்றி காண முடியாது. பாருங்கள், இன்றைக்கி அத்தனை பேர் சொல்கிறாங்க. இன்னும் கூட சில பேர், சில வாலிபர்கள் யூடியூப்பில் போட்டு வைக்கிறாங்க, நீங்கள் வந்து இன்னும் கூட ஷேரில் நிறைய வாங்கலான்னு சொல்லி. ஏன்? எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கா? எந்த சமயத்தில் எது எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு தான் தெரியும். ஆகவே கர்த்தர் தான் நம்ம சார்ந்து வாழணும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறார். அவரே ஆழமான மறைப்பொருள், சீக்ரெட்ஸ். இப்போ யாக்கோபுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுக்குறாரு. யாக்கோபு, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. உன் ஆடை விருத்தி பண்ணணும்னு சொன்னால் இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அவன் அதை அப்படியே விசுவாசிக்கிறான், அதை செயல்முறைப்படுத்துகிறான். செயல்முறைப்படுத்தவன வெற்றிகரமாக வாழ்கிறான். அதான் ஆழமும் மறைபொருமானதை வெளிப்படுத்துகிறவர். எப்படி நடந்துக்கணும். ரெண்டாவது, when we are called to fulfill the purpose of God, we have to rely on Him.
அவர் மேலே சார்ந்து நம்ம முடிவெடுக்கும் போது தான் நம்ம கரெக்டாக முடிவு எடுத்துகிட்டு போவோம். இல்லாட்டி கண்டபடி எடுத்துருவோம். ஏன்னா உலகத்தில் நம்ம கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சொந்த அறிவை கொண்டு ஏதோ பண்ணி விட்டுருவானுங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன சொல்கிறேன். இப்போ நிறைய நீங்கள் நிறைய சீட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போடாதீங்க. போட்டிங்கன்னா உங்கள் பணம் போயிடும். ஸோ போயிட்ட பிறகு ஐயோ போயிடுச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனும் ஏறி இறங்கி கோர்ட்டும் இறங்கி பணமும் வராது, ஒன்றும் வராது. அவங்க ஏதோ ரொம்ப நாள் கேஸ் நடந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீ ஒரு 10-15 வருஷம் ஆகிடும். நீயும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். முன்னாலே ஞானம் உள்ளவர்களா அந்த மாதிரி சீட்டு போடாதீர்கள். இது புத்தியுள்ள அறிவு. நம்மளுக்கு இந்த பணத்தாசை ரொம்ப அதிகமாக இருக்கிறபடினால், அது சீக்கிரமாக காரணமாக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறபடினால் இந்த வேலையை செய்கிறனால நமக்கு வி லூஸ் எவ்ரிதிங். இப்போ இதுதான் ஆழமும் மறைப்புறமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். நம்மளுக்கு தெரியாது என்ன ராத்திரியில் இருக்குதுன்னு தெரியாது. நம்ம தூங்கும் போதும் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. இல்லாட்டி தூக்கமும் கெட்டு போயிடும். தூக்கம் வராது. பாருமா, இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். அதாவது he is open all the time. He is like a bright light. You can't see the light. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார். ஆக்சுவலாக அந்த லைட் நம்ம மேலே பட்டாலே நம்மக்கிட்ட இருக்கிற பாவமெல்லாம் வெளியே தெரியும் தொடங்கிடும். அவ்வளோ பவர்ஃபுல் காட் இஸ். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். இந்த மாதிரி ஒரு அர்த்தம் கிடச்சிச்சுன்னா நம்ம எல்லாம் அர்த்தம் கிடச்சிச்சு சுற்றிட்டு ஓடுவோம். அவன் உடனே உட்காந்து கர்த்தரை துதிக்கிறான், ஜெபம் பண்ணுறான். அவருக்கு நேராக கையெடுத்து ஜெபம் பண்ணுறான். நீர் கொடுத்ததுக்காக உங்க நன்றி, புகழ்ச்சி, துதி, மகிமை, கனம் எல்லாம் உமக்கே. அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல, நீங்கள் தான் இதை கொடுத்தீங்க, அதுக்காக உங்கள் நன்றி. நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம மக்கள், நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயா எனக்கு கிடச்சிருச்சு, கர்த்தர் என்னை நேசிக்கிறார், கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் இது பண்ணுவோம். அப்போ we tend to lose lot of gifts given by God. அவன் ஃபஸ்ட்டு அந்த சோர்ஸுக்கு நன்றியை செலுத்துக்கிறான். காட் இஸ் அ சோர்ஸ். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு நன்றியை செலுத்திக்கிட்டு அப்புறம் வெளியே வரான். எல்லா கனமும் மகிமையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாமே புகழுகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரணும்னா